வணக்கம். என் பேர் அபிநயா ஜெகதீஷ். நான் ஒரு மனநல ஆலோசகர், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன். ஸோ என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்கோதெரப்பி, பிஜி டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இங்கே திருப்பூரில் 10+ இயர்ஸாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட அசோசியேட்டாக இருக்கேன். நிறைய மன அழுத்தம், மனநோய் உள்ள பேஷண்ட்கள் கவுன்சிலிங் தெரப்பி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன். அது இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனல் டாக் போயிட்டுருக்கேன், காலேஜஸோட அசோசியேட் ஆகிருக்கேன். அதே பொதுமக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மன அழுத்தம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வையும் ஒரு மென்டல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்டாக நிறைய பக்கம் நிறைய அசோசியேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் சோஷியல் வெல்ஃபேர் டீமில் ஆன்டி டோரி ஹராஸ்மெண்ட் போர்டில் ஒரு மெம்பராக இருக்கேன். ஸோ இன்னும் இந்த மன அழுத்தம், இந்த மனநோயை பற்றி இன்னும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, பேரண்டிங்கில் வந்து நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதே ஒரு 14லேருந்து 18 வயசு ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தைய மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விழிப்புணர்வு பத்தலை. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறது வந்து, என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து ஒரு நண்பனாக இருக்கேன், தோழியா இருக்கேன் என்னுடைய பெண் குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். அம்மானா அம்மா தான், அப்பானா அப்பா தான். ஏன்னா அந்த குழந்தை பியர் குரூப்ல போய் ஷேர் பண்ற விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணவே முடியாது. ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வேற, ஃப்ரெண்டா இருக்கிறது வேறங்கிறது பேரண்ட்ஸ் நாம புரிஞ்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என் குழந்தை என்கிட்ட ஓப்பன் அப் ஆக மாட்டேங்குது, சின்ன வயசுல எல்லாமே சொல்லுச்சு, ஆனா இப்ப என்கிட்ட எதையுமே சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களுடைய வளர்கிற பருவத்துல அதற்கு உண்டான ஹார்மோன் மாற்றங்கள், அவங்களுக்கு உண்டான சீக்ரெட்ஸ், அவங்களுக்கு உண்டான உலகம் நிறைய இருக்கும். கண்டிப்பா அதை வந்து ஆஸ் அ பேரண்டா நம்மளால அதை ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளும் இதை கடந்து வந்திருக்கோம். நம்ம என்னதான் ப்ராட் மைண்டடா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான, அம்மா குழந்தைக்கு உண்டான பவுண்டரிஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க அப்படி நினைக்கிறனாலும் அந்த குழந்தை நினைக்கும் போது அந்த பவுண்டரிய மதிக்கிறது வந்து ஒரு பேரண்டோட கண்டிப்பா அது கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு புரியறது இல்லை. அவங்க நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போவாங்க, அவங்களுடைய உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்தை அவங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான டைம். ஸோ தயவு செய்து we can't be friends with your children. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க உலகம் வேறு, நாம் உலகம் வேறு. நாம அவங்கள பாதுகாக்கணுமே தவிர்த்து அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுக்குவோம்.